நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. ஃபர்ஸ்ட் 1958 கண்டுபிடிச்ச இதுதான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் ராமன். இப்போ டச் பண்ண வாங்கிடுங்க. சரி, அப்படியே அந்த மேல கவர் உருகி ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படியே. ஸோ எல்லா கண்ட்ரியோட நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடணும்னா இங்கே வந்துருங்க, சூப்பரான விஷயமா இருக்கும். ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரிப்பு கிளம்பிட்டு வச்சு செய்ய போகிறோம். யோகாமா வந்திருக்கும் ஒன்றில் ஆக்சுவலி டோக்கியோன்றது வந்து ½ hour மட்டும்தான். இங்கே வந்து காரணம் லீவ் விட்டாச்சு, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இங்கே வந்து பீச் இருக்கு. அது டைம் அங்கே வந்து போர்ட் மியூசியம் இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு கொஞ்சம் சயின்ஸ் சர்டிஃபிகேட் போனால் ஐயாக்கு புரியாது, எனக்கு ஓகே. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கொஞ்சம் அப்படி டைம் பாருங்க சரிண்டா. அத்தனையும் பார்க்க போறோம். இது மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலி. பட் ஒரு வீட்ல முடிக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்சா ஸ்பிளிட் பண்றோம், இல்லைன்னா அடக்க ட்ரை பண்றோம். ஓகே, சரி. கபில் மியூசிக் வந்தாச்சு. இனிமேல் டிக்கெட் வாங்க போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நான் வந்து விஜய் சேதுபதினு ஒரு சேனலில் பார்த்தேன். அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கு இப்போ எல்லாருக்கும். பயங்கர அதில் வந்து ஓசாக்கா போயிருப்பாங்க. ஸோ அதனால் ஓசாக்கனால இங்கே ரொம்ப தூரம், டோக்கியோ ரொம்ப தூரம். அங்கே மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இது இப்போ சர்ச் பண்ணி பார்த்தா ரீசெண்டாக யோகாமால கபில் மியூசியம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்தாச்சு. ஆக்சுவலி வந்து நூடுல்ஸ்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ வந்து இந்த இன்ஸ்டன்ட் ராமன் இருக்குல்ல, அதோட ஹிஸ்ட்ரி, யார் கண்டுபிடிச்சா, அவங்களோட எப்படி கண்டுபிடிச்சாங்க, இப்போ என்னென்ன வளர்ச்சி கடந்து வந்திருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ தெரியும் நாங்கள் வந்து வீக் டேஸ்லயே இவ்வளோ கூட்டமாக இருக்கு. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. எவ்வளோ கப்பு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 1958 கண்டுபிடிச்ச இதுதான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் ராமன். முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் 1958 இந்த மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு இருக்கு தெரியுமா? இது வந்து இப்ப இருக்க அமௌண்ட் இவ்வளவு ராமன்ஸ் இருக்கு. இந்த ஃபுல் வால் ஃபுல்லாவே இப்ப இருக்கிறது, இந்த கம்ப்ளீட் வால் இப்ப இருக்க ராமன். ஸோ அப்படின்னா இப்ப இதெல்லாம் தாண்டி இப்ப இவ்வளவு ஒரு வால் ஃபுல்லா இருக்குன்னா எவ்வளவு பெரிய இது பண்ணிருப்பாரு. ஸோ இது வந்து ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்டு வார் டைம்ல எல்லாம் வந்து மிலிட்டரி பீப்புளுக்கு வந்து சாப்பாடு வேணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த நூடுல்ஸ் ராமன் வேக வச்ச ராமனை வந்து ஃப்ரை பண்ணி ப்ரிசர்வ் பண்ணலாம், 1 month வரைக்கும் தாங்கணும்னு கண்டுபிடிச்சது மொமோஃபுகு அந்தோ. ஸோ இதெல்லாம் இப்போ வந்து ஸ்பெஷல் மீல். இது கொஞ்சம் காஸ்ட்லியான மீல். ஸோ ஃபக்கியாங்க நான் இப்போ என்ன டேஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து நார்மலாக ரொம்ப கிளாசிக் இன்ஸ்டன்ட் ராமன். இது வந்து நார்மலாக இருக்கும். இது வந்து கப்பில் போட்டு மினியா அப்படி வேக சாப்பிடலாம். அந்த மாதிரி இது 2 சாப்பிட்ருக்கேன் இப்போதைக்கு. அது இல்லாமல் யூஎஃப் இங்கே ரொம்ப ஃபேமஸ், பட் நான் இது சாப்பிட்டதில்லை. இது இன்னும் கிளாசிக். இதுதான் கப்பு நூடுல் ஆக்சுவலி. எஸ், இதுதான் இங்கே வந்து மோஸ்ட்டாக கிடைக்கிறது கப் நூடுல். இது ஜஸ்ட் எப்பவும் போல 2 minutes வேக வச்சு நம்ம பாட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுல வந்து இது எல்லா ஃப்ளேவர் சாப்பிட்டுருக்கேன். இந்த 3-4 ஃப்ளேவர் சாப்பிட்டுருக்கேன். சீ ஃபுட் கறி எல்லாம் சாப்பிட்டுருக்கேன். அதை தவிர வேற சாப்பிட்டுருக்கேன். நத்திங். அதை தவிர சாப்பிட்டதில்லை. அது சூப்பராக இருக்கு எல்லாமே. நான் சாப்பிட்டதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இதான் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப காரமா இருக்கும் போல, ஸ்பைசி. ஸோ இங்கே மொமோஃபுகு தியேட்டர் இருக்கு. அதாவது அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரியுது. படமா காட்டுவாங்க போல, இந்த மாதிரி காட்டுனா அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
வாவ், அனிமேஷன் சூப்பரா இருக்குப்பா. ஸோ இப்போ தேட்டர் வந்தாச்சு. ஃபுல் ரெட் கலர்ல வச்சிருக்காங்க சிக்கன் ஃப்ளேவர். ஸ்பேஸ் ராமன், ஸ்பேஸ்ல வந்து சாப்பிடக்கூடிய ராமன் 2005ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே மம்முஃபுக்கு கண்டுபிடிச்சது. முடிஞ்சது எல்லாமே. அதனால ஸோ வீடியோ அலோவ் பண்ணனால உள்ள முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க அவங்க கண்டுபிடிச்ச இடத்தையே வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டு, இந்த மாதிரி வீடு கிடையாது. இந்த வீட்டில் வந்து ரெப்ளிகா ஒன்று வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. வாங்க எப்படி இருக்கு பார்க்கலாமா உள்ள. ஸோ இப்படியா வந்து அந்த நூடுல்ஸை காய வச்சுட்டு இருக்காரு போல. ஃபர்ஸ்ட் காய வச்சு அப்புறம் வந்து ஃப்ரை பண்ணுவாரு. வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலி உள்ள போலாம். ஸோ இப்படிதான் இருந்தது 1958ல இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஒரு உடன் வீட்டில் முட்டை உடச்சி அங்கே வச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஃபேன் இருக்கு. இந்த எல்லாம் பாருங்க, இந்த நூடுல்ஸ் ராமன் பண்றதுக்கான மிஷின். இதில் தான் நூடுல்ஸ் வந்துடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய நிசான் ஃப்ரிட்ஜ் இருக்கு. என்ன பொரிய மாதிரி லைட் அது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த ராமன் பிராத் அந்த சூப் இருக்கு. இங்க ஒரு பழைய ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஸோ இங்க அவரோட சைக்கிள் ஒன்று இருக்கு. மெய்யெல்லாம் ஞாபகம் வந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க ஒரு கோழி பண்ணை. ஆனா எந்த ஊரையும் கோழி இவ்வளவு பெருசா பார்த்தது இருப்பாருன்னு. அம்மா எவ்வளோ பெருசு. ப்ரொஜெக்ஷன் மூலியமா இது எப்படி பண்றாங்க, நூடுல்ஸ் எப்படி பண்றாங்க அதை காமிச்சிருக்காங்க. வாங்க அப்படி கம்ப்ளீட்டா பார்க்கலாம். எப்படி சரியா பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டோவை வந்து உருட்டி செஞ்சு உருட்டி அதை ஷேப் பண்ணி நூடுல்ஸ் மாதிரி அதை வேக வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுவாங்க. இப்படி தான் இன்ஸ்டன்ட் ராமன் உருவாது. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும் போது அந்த எண்ணெய் வந்து சூடாகி நூடுல்ஸை விட்டு விலகி அந்த எண்ணெய் மட்டும் மேலே அப்படி மிதக்கும். ஸோ அந்த நூடுல்ஸ் வந்து அப்படி வரும், சாப்பிடலாம். டச் பண்ணா வரும். நமக்கு அது டச் பண்ணா வரும். ஸோ இப்போ டச் பண்ணா வரும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1958, அதாவது அவரோட 48 வயசுல வந்து இன்ஸ்டன்ட் ராமன் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் 1971 அவரோட 61 இயர்ஸ்ல வந்து கப் நூடுல்ஸ் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் 95 வயசுல, அதாவது 2005ல வந்து 95 வயசுல பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேர்ல்டு இருந்தாலும் இன்வென்ஷனுக்கு கணக்கே இல்லாத மாதிரி அவர் வந்து சூப்பரான ஸ்பேஸ் நூடுல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு இது அழகா இருக்குப்பா. சம இன்வென்ஷன். கப் நூடுல்ஸ்லேயே ஒரு வந்து ஒரு சாண்டிலர் மாதிரி அழகா பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல இன்ஸ்டன்ட் ராமனுங்கிறது பவுலில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து யூஎஸ் போயிட்டு வந்தாரு. அங்கே வந்து இன்ஸ்டன்ட் ராமன் வந்து விற்கும் போது அவங்க எதில் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால வந்து ஃபோர்க் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு கப்பில் போட்டு உடச்சி போட்டு சாப்பிட்ருக்காங்க. ஸோ இதையே ஒரு இன்வென்ஷன் எடுத்து கப் நூடுல்ஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் இப்போ இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக வளர்ந்துருக்கு. அப்புறம் இங்கே பாருங்க, இங்கே ஒரு சின்ன கேப் விடுறதுனால இது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது லைக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பிரேக் ஆகாது. அதே டைம் இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நூல்ஸ் வந்து மேலே கீழே ட்ராப் பண்ணோம்னா ஒழுங்காக போய் ஃபிட் ஆகாது. அதனால தலையில வச்சு ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ணி அப்புறம் திருப்பினா அது வந்து எப்படி கரெக்டாக ஃபிட் ஆயிரும். ஸோ அப்படிதான் இது வந்து நம்ம இப்போ மேனுவலாக பார்க்க போகிறோம். செய்யும் போது பார்க்கலாம். ஓ ஓகே. ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோ லைக் அந்த பூத்து மாதிரி சின்ன பசங்க வந்து அந்த பெரிய இடத்துல இப்போ நிற்க வச்சா அவங்க பெருசாக தெரியவாங்க, நம்ம சின்னதாக தெரியும். இந்த மாதிரி ஒரு ஃபன்லாம் அங்கே வந்து இருந்தது. வந்தோட ஸ்டாச்சு இங்கே இருக்கு. அதெல்லாம் வெள்ளை கலரில் அப்படியே தகத்தான் மின்றா இருப்பா. பல்லு தான் பார்க்க முடியல. ஓகே வாங்க போகலாம். நம்மளுக்கு தேவையான மாதிரி செய்யலாம். அந்த கப்பை கஸ்டமைஸ் பண்ணலாம். வாங்க அப்படின்னு பார்க்கலாம். டைம் ஆகணும். சீக்கிரம் போகணும். அப்பா
ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்னது நாங்கள் ஒரு வீக் டேஸில் வந்திருக்கோம், வென்ஸ்டேல வந்திருந்தோம். இவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருப்பாங்கப்பா அந்த இடத்துல. அவ்வளோ பெரிய க்யூவில் நின்று நாங்கள் வந்து ட்ரா பண்ணி வந்து இப்போ நூடுல்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதில். ஸோ நாங்களும் கொஞ்சம் அதனாலேயே கொஞ்சம் க்யூவை வந்து சகிச்சுக்கிட்டு நின்றுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கப்பை வந்து சூஸ் பண்ணால் எனக்கு ஒன்றும் இல்லை, கப்பை வாங்கணும், நூடுல்ஸ் கப்பை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று 500 இருந்தது. நாங்கள் வந்து பே பண்ணிவிட்டு 2 வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சானிடைசரிங் மேனிட்டரியா அதையும் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட் கம்பல்சரி எழுதி ஆகணும், இன்றைக்கி டேட்டு. ஏன்னா வந்து அப்போ தான் அந்த எக்ஸ்பைரி டேட்டு தெரியும். அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரா பண்ணிக்கலாம், நம்மளுக்கு என்னென்ன ட்ரா பண்ணிக்கலாம், ஆனால் அந்த கோடுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்மளோட கலைவண்ணத்தை அதில் காட்டலாமா? தொலைச்சிடாதீங்க, அப்புறம் நான் தனி சார் காப்பியில் அடிச்சார். ஏற்கனவே சொன்ன மாதிரி அது 2 கோடுக்குள்ளே தான் வரையணும். சார் டோரிமான் அப்புறம் அன்பேன் மேன்லாம் வரைஞ்சிருக்காரு போல. ஓகே, க்ளீன் பண்ணிட்டாங்க அந்த கப்பை. அப்புறம் அந்த நூடுல்ஸ் வச்சுட்டு சுத்து சுத்து. ஸோ இப்போ தான் ரியல் நூடுல்ஸே பண்ண போகிறோம். நூடுல்ஸ் பிடிச்சவங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃப்ளேவரையும் அப்புறம் டாப்பிங்ஸ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ஒரு 4 டாப்பிங்ஸ் செலக்ட் பண்ணோம் நாங்கள். அப்புறம் ஒரே ஒரு ஃப்ளேவர் செலக்ட் பண்ணோம். நானும் தம்பி வேறு டாப்பிங்ஸை செலக்ட் பண்ணோம். ஸோ சிக்கன், எக், அப்புறம் நம்ம நிறைய டாப்பிங்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்து டாப்பிங்ஸ் பண்ணிட்டோம். எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ சீல் பண்ணிட்டாங்கப்பா. சீல் பண்ணிட்டாங்க வேலை. காட்டுற அமிச்சு பாரு. சீல் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு ரேப்பர் விடுவாங்கல்ல, சின்ன ஒரு ஒயிட் ரேப்பர் அப்படி வச்சு அழுத்தி வச்சதுக்கப்புறம் உள்ள இப்படி இருக்கிறத இப்போ உள்ள ஹீட் பண்ணி உருகிரும். எங்க பாருங்க. சரி, அப்படியே அந்த மேல கவர் உருகி ஃபிக்ஸ் ஆயிரும். அப்படியே உள்ள அப்படியே உருகிரும். அவங்க தருவாங்கடா, நீங்க தருவோம். இப்ப உருகி சட்டை ஆயிடுச்சு பத்தியா? ஸோ எல்லா ஃப்ளேவர், கறி ஃப்ளேவர் வந்துட்டான்ல, சிங்கக்குட்டி வந்துட்டான்ல. தமிழ் ப்ரோசன் ஜப்பான். அப்பா சூடா இருக்கு, சூடா அப்படியே உருகிடுச்சு கம்ப்ளீட்டா. வந்துருச்சுல, நம்ம பேரை போட்டு வந்துருச்சு நூடுல்ஸ். சூப்பர். கனவு குடும்பம்லாம் இருக்கேன் அப்படியே பண்ணியே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது ஓகே கவர்ல போட்டு என்ன அவ்வளோதான் போட்டாச்சு. இதுக்கு ஒரு கயிறு வேற எடுக்கணுங்க. ஓகே, வந்துருச்சு கப் நூடுல்ஸ். பைய போட்டு மாட்டியாச்சு, அவ்வளவுதான். இனிமே ஜாலியா போலாம். எல்லாரும் காட்ட வேண்டியதான். நான் கப் நூடுல் வாங்கிட்டேன், கப் நூடுல் வாங்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கப் நூல் பண்ண இவ்வளவு நேரமா. இது வந்து ராமன், அதாவது அந்த பாக்கெட்ல வந்து வர மாதிரி ராமன். இதை வந்து நம்மளே செய்யலாம், அதாவது மாவுல இருந்து எல்லாம் நம்மளே செய்யலாம். இந்த திங்கர்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்லாட் முடிஞ்சிருச்சு, அதனால நம்மளுக்கு டைம் கிடைக்கல. அதனால நம்ம கப் நூல் மட்டும் பண்ணிக்கிட்டு கிளம்புறோம். ஜப்பானில் ஆட்டோ. ஷேரோட பெருசா இருக்குப்பா. நம்ம இப்ப கப்பல் முடிச்ச உடனே மேல இருந்து உட்காந்துட்டோம். இங்க வந்து சாப்பிடறதுக்கு இடத்து பக்கத்துலயே ஆட்டோ வச்சுட்டாங்க.
சரி ஒரு நல்ல ரைடு சார். கும்பகோணம் போக முடியுமா? சென்னை போக முடியுமா? உங்க ஆட்டோ பிடிக்கல, நான் கிளம்புறேன். உங்களோட அதனால நான் கிளம்புறேன், பாய். ஸோ அப்படியே மேலே வந்தோம்னா இங்கே வந்து கிட்ஸ் பார்க் ஏரியாவும் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. அங்கே வந்து நம்ம 8 கண்ட்ரீஸோட விதமான நூடுல்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம். நூடுல்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற டிஷ்ஷும் சாப்பிட்லாம். வாங்க பார்க்கலாம். இது ஒரு ட்ரெஸ் கடையும் வண்டி வாங்குற கடையும் நினைச்சுக்காங்க. இது மலேசியாவோட கடை. நம்மளும் இங்க ஒரு நிறைய சாப்பாடு வாங்கிட்டு கிளம்பலாம். நான் இதான் வாங்க போறேனே. சரி வாங்க, 8 கண்ட்ரியோட விதமான நூடுல்ஸை சாப்பிடலாம். சரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரி இருந்தோம். இப்போ வந்து சைனாவில் ஒன்று, சவுத் கொரியாவில் ஒன்று, மலேசியாவில் ஒன்று. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ். அதாவது நம்ம ஜப்பான்லேருந்து கிளம்புற ராமன்கிற ஒரு மேட்ரு தான் இங்கே எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி இப்படி வந்து நிற்கிது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு டிக்கெட் தருவாங்க. டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கண்ட்ரியோட கடைக்கும் போகணும். சரி இப்போ ஒன்று இப்போ தாய்லாந்து போகணும்னா டிக்கெட் வாங்கிட்டு தாய்லாந்து கூட்டிகிட்டு போகணும். ஸோ இது பேர் சவுத் கொரியா. அடுத்தது இருக்குது சைனா. இது வந்து நம்ம ஜாப்பனீஸ் ராமன் ஒன்று. இது சும்மா ஓகே தனி செட் இது. ஸோ இது எதுவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 70s டைமில் இருக்க நைட் ஸ்ட்ரீட் ஃபுட் அந்த டைமில் தான். இது வந்து இது ஓகே. இது வந்து போலாண்டா என்னது அது தெரில. ஓகே அடுத்தது திஸ் இஸ் வியட்நாமீஸ். சார் இது வந்து இந்தோனேஷியா, இது வியட்நாமீஸ். அடுத்து இருக்கிறது தாய்லாந்து. அங்க இருக்க தாய்லாந்து. அங்க கடைசியா இருக்கிறது ஜாப்பனீஸ் ராமன். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ எல்லா கண்ட்ரியோட நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடணும்னா இங்கே வந்துருங்க. சூப்பரான விஷயமா இருக்கும். நாங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்து சாப்பிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் வீடு மாதிரியே இருக்கு பார்த்தீங்கன்னா. அது நம்ம ஊர்ல இருக்கிற அந்த மாடி வீடு, அது கீழே இருக்க வீட்டில் அந்த ரூம்ல வந்து ஹோட்டல் வச்சிருக்க நடத்துறது, இந்த மாதிரி விஷயம்லாம் சூப்பராக இருக்கு. எல்லா நியூஸுமே காரசாரமாக இருந்தது. இந்தோனேஷியா, சைனா, சவுத் கொரியா இப்போ எல்லாமே நிறையா இருந்தது. எனக்கு இந்தோனேஷியாவில் இந்த ஃபோங்கிறது கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா லைட்டாக ஸ்வீட்டாக இருந்தது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் எந்தெந்த கண்ட்ரீஸோட இந்த நூடுல் டைப் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு அழகான வியூ வந்து பார்க்க போகலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் டே சூப்பராக போச்சு. நம்ம வந்து இந்த கப் நூடுல்ஸ் ஃபுல் விஷயம் கற்றுன்னு நினைக்கிறேன். நாங்கள் பண்ணதும் சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு போய் வந்து எப்படி டேஸ்ட் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்ஸாக போடுறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட்ஸை போடுங்க. நம்ம வந்து அதை பற்றி கன்வர்சேஷனை வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த அடுத்த பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. அது ஒவ்வொன்றையும் பார்த்து எப்படி இருக்குன்னு நம்மகிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ தேங்க்யூ, பாய்.